ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பஞ்சவட்டிக்கு புறப்படுறாங்க ராமர், லக்ஷ்மண, சீதை இவாள்லாம். இப்போ போகிற வழியில் பெரிய உருவம் கொண்டதும் அளவில்லாத சக்தி படைச்சதுமான ஒரு கழுகு அவள் பார்க்குறாங்க. அந்த கழுகின் தோற்றத்தை பார்த்து ஒரு அரக்கனை தான் அவள் பார்க்குறதா அவள் நினச்சிக்கிறாங்க. அப்படி எதிர பார்க்குற அந்த கழுகை பார்த்து நீ யாருன்னு கேட்குறாரு ராமர். அதுக்கு அந்த கழுகு, அன்புக்குரியவனே, என்ன உன்னுடைய தந்தையின் நண்பன்னு நீ தெரிஞ்சுக்கோன்றது. இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ராமர். அந்த கழுகுகிட்ட மேலும் விவரங்களை சொல்லுமாறு கேட்குறார். அப்போ அந்த கழுகு ஜீவராசிகளின் படைப்புகள் பற்றிய விவரங்கள்லாம் சொல்லி அதுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய குலத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சது. பெருந்தோள் படைத்தவனே ராமா, பிரஜாபதிகளில் 2 பேர் வரிசையை முதல்ல சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு ஆரம்பிக்கிறது. அப்போது பிரஜா அப்படின்ற வார்த்தைக்கு ஜன சமூகம், இனம், தன்னுடைய குழந்தைகள், இப்படி என்ன வேணாலும் நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போது ஜீவராசிகளுக்கு தலைவன், அதாவது பிரஜாபதினா படைப்பு தொழிலை மேற்கொண்டவன் இந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் சொல்லலாம். பிரஜாபதிகள் எத்தனை பேருன்னு புராணங்களுக்கு இடையே சில வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இங்கே பிரஜாபதிகளாக வால்மீகி ராமாயணம் சொல்கிறது எண்ணிக்கை 17. அதில் முதல்வர் பிரஜாபதியில் கர்த்தமர், அவருக்கு பின் விஸ்ருதர், அவருக்கு பின் சேஷர், பிறகு வரிசையாக சம்ஸ்ரேயர், பகுபுத்திரர், ஸ்தானு, மரீச்சி, அத்ரி, கிரது, புலஸ்தியர், ஆங்கரஸ், பிரச்சேதஸ், புலகர், தக்ஷர், விவஸ்வான், அரிஷ்டநேமி, கஸ்யபர். இந்த பிரஜாபதிகளின் வரிசையை சொல்லிட்டு அந்த கழுகு பின்னர் தன்னுடைய தக்ஷ பிரஜாபதியின் மகன்களை கஸ்யபர் மனம் புரிஞ்சின்ற விவரத்தையும் அவளுடைய வம்சத்தில் பல தலைமுறைகளுடைய விவரங்களையும் சொல்லி இறுதியில் அருணன் அப்படின்றவருக்கு நான் பிறந்தேன், என்னுடைய தமையனின் பெயர் சம்பாதி, என் பெயர் ஜடாயுன்னு சொல்லி முடிக்கிறது தன்னுடைய அறிமுகத்தை. இப்படி ராமர்கிட்ட ஜடாயு சொல்லும் பொழுது அது சொல்கிறது மேலும் இந்த காட்டில் எளிச கடக்க முடியாது. கொடிய மிருகங்களும் அரக்கர்களும் இந்த காடு நிறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல உனக்கு துணைவியாக நான் இருக்கேன், நீ என்னை அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். லக்ஷ்மணனும் நீயும் வெளியே போகும்போது சீதைக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னுட்டு அந்த ஜடாயு கேட்டுக்கிறது. அப்படி அதனுடைய அன்பை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ராமர். தனது தந்தை தசரத மன்னருக்கும் ஜடாயுக்கும் ஏற்பட்ட நட்பு பற்றின விவரங்கள்லாம் சொல்லுமாறு கேட்குறார். இப்போ ஜடாயு அந்த விவரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறது. எல்லாரும் பஞ்சவடியை போய் அடைகிறாங்க. சீதையை பாதுகாக்க ஜடாயு கிடச்சிட்டதுனால விட்டில் பூச்சிகளை கொள்கிற மாதிரி அரக்கர்களை கொண்டுட நல்ல வாய்ப்பு கிடச்சிதுன்னு ராமர் சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்போது தசரத மன்னருக்கும் ஜடாயுக்கும் நட்பு ஏற்பட்டதுன்னு பத்மபுராணம் சொல்கிறது சில புத்தகங்களையும் இருக்குது. அந்த விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு முறை வசிஷ்டர் தசரத மன்னர்கிட்ட சனி பகவான் இடம்பெயர இருக்கார், அந்த நேரத்தில் கடும் வறட்சி தோன்றி மக்களுக்கு தாங்க முடியாத துயரம் ஏற்படக்கூடும், அந்த நிலையை தடுக்கிறதுக்காக இப்பயே ஏற்பாடுகளை செஞ்சுக்கோன்னு எச்சரிக்கிறார் வசிஷ்டர். அப்படி சனியின் பாதையே மறைச்சுட தசரதர் நினைக்கும் போது அந்த அரசர் மேலே சனி பகவானின் பார்வை பட்டுடுறது. அந்த பார்வையின் தாக்குதலை தாங்க முடியாத தசரத மன்னர் விழுந்துடுறார். அப்போ விழும்போது ஜட்டாயு தசரதரை தாங்கி காப்பாற்றினதாகவும் அதுக்கு பின்ன பிரச்சனை தீர்ந்ததாகவும் புராண கதை சொல்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் தசரத மன்னர் பற்றி ஜட்டாயு ராமர் விசாரித்ததாக சொல்லப்படலை. ஆனால் கம்ப ராமாயணத்தில் தசரதரை பற்றி ஜட்டாயு கேட்டதாகவும் அவர் மரணமடைஞ்ச செய்தியை ராமர் மூலமாகவும் அறிஞ்சுண்டு வருந்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ராமரும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வந்த காரணத்தையும் சீதையை பற்றின விவரங்களையும் ஜட்டாயு கேட்க லக்ஷ்மணா அவற்றையெல்லாம் விவரிச்சதா கம்பராமாயணத்தில் வருது. வால்மீகி ராமாயணத்தில் இந்த விஷயங்கள் இல்லை. கம்பராமாயணத்தில் தசரதர் இறந்துட்டாருன்ற இதையை ராமர் வாயிலாக கேட்டுன்ற ஜட்டாயு உணர்வு நீங்கினவன் போல நின்றுடுத்து. ராமரும் லக்ஷ்மணனும் ஜட்டாயை சமாதானப்படுத்துகிறாங்க. ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் தங்களுக்கு பலம் பொருந்தின கைகளால் தழுவி ஜட்டாயுவை எடுத்துண்டு தங்கள் கண்ணீர்னாலேயே ஜட்டாயுவின் முகத்தை கழுவினாங்க. அப்படி தான் அதனுடைய துக்கம் தீர்ந்ததுன்னு வருது. அப்போ திருப்பி அதுக்கு ஒரு உயிர் வந்தோடனே நெஞ்ச உரம் அழிஞ்சவராக வாய் விட்டு அந்த கழுகு அரசன் புலம்பினதாக வருது. தழுவினர் எடுத்தனர் தடக்கையல் முகம், கழுவினர் இருவரும் கண்ணின் நீரினால், வழுவிய உயிர் வந்த மன்னனும் அழிவுறு நெஞ்சினன் அரற்றினான் அரோ அப்படின்னு சொல்கிறது கம்பராமாயணம். இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத விவரங்கள் கம்பராமாயணம் சொல்லப்படுறது. துளசிதாசர் ராமாயணமும் ஜட்டாயு ராமர் சந்திப்பை ரொம்ப சுருக்கமாக கையாண்டு விடுறது. இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா.